அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது பலஸ்தீனை பற்றி. பலஸ்தீனில் வந்து என்ன நடக்குது? இப்போ பலஸ்தீன் மக்களை கொத்தாக கொண்டு நிற்கிற இஸ்ரேல்கள் இப்போ என்ன செய்கிறாங்க? பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டிங்காக சண்டை பிடிச்ச ஈரான் இப்போ என்ன பண்ணுது? அந்த வீடியோக்களை பார்த்தா நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அமெரிக்காவை தலைவரமானது ஈரான் சொல்லியிருந்து, ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக இருந்துட்டு இப்போ இங்கோ ஈரானுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்குது. இந்த விஷயம் என்னென்று இதுவரை தகவல்களை அந்த அமெரிக்காவும் போர்டருக்கு கட்டார் அமெரிக்கா போர்டரில் இப்போ ஈரான் குண்டு தாக்கியது. அதே மட்டும் இல்லாமல் இங்கால கட்டார் ஈரான் போர்டருக்கு வந்து இஸ்ரேல் குண்டு தாக்கியது. இது பல இடத்துல இந்த குண்டு தாக்கம் இது வந்து பெரிய அளவில் பேசி நிற்கிது. இப்போ கட்டார் என்ன செய்ய போகுது நடுவில் இருந்து? அது ஆயுதம் தூக்காதா? இப்போ கட்டாருக்கு போயிருக்கும் வெளிநாட்டவர்களை சேவ் பண்ணக்கூடிய வேலைகளின் கட்டார் அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இனிமேல் அப்டேட்டுகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேட்டர் வந்து இந்த பலஸ்தீன மக்களை அழித்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் இன்னும் என்ன பண்ணுறதுக்காக ரெடியாகிறாங்க. இப்போ உலக நாடின் அழிவு இது இஸ்ரேலின் அழிவு சொல்கிறப்ப பார்க்கும்போது இப்போ இஸ்ரேல்களை அழிக்கும் முடிவில் அரபு நாடுகள் என்ன பண்ண போகிறது? இப்போ குர்ஆனில் சொல்லப்பட்ட மாதிரி நீ அரபு நாடுகளின் குடியை இஸ்ரேல் பிடிக்குமா, இல்லை இதுக்கு முந்தி இஸ்ரேலை ஆஃப் பண்ணுற மாதிரி அரபு நாடுகள் பண்ணுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா மதங்களும் ஒத்துமை இருந்தது ஒரு காலத்தில். இப்போ சண்டை பிடிச்சின்னு இருப்பதே உலகம் அழிவதற்கு ஒரு ஆதாரம். அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம் போன்ற யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற எல்லா நூல்களிலும் இப்போ கொமனாக பேஸ் பண்ணுறது பலஸ்தீனை பற்றி தாங்க. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.